Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கறோம்னா 11th accountancyல chapter 6ல illustration 5 பார்க்கறோம். Enter the following transaction in return inward book. Return inward book அப்படினா sales return book of Mahesh as textile dealer. இந்த மகேஷ்ங்கற பர்சனுக்கு டெக்ஸ்டைல் டீலரா இருக்காரு. அவருக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் புக் போட போறோம். இப்போ 2017 ஏப்ரல் 6 அன்னைக்கு ரிட்டர்ன் பை சங்கர் கிட்ட இருந்து என்ன ஆகுது 30 ஷர்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அதோட ஒரு ஷர்ட்டோட காஸ்ட் வந்து 115. எதனாலனா டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி. இது வந்து ரீமார்க்ஸில் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 8 அன்னைக்கு அமர் டெய்லர் வந்து 10 டிஷர்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஒரு டிஷர்ட்டோட காஸ்ட் வந்து 100 ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பீயிங் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் தர் ஆர்டர். இதை ரீமார்க்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 21 அன்னைக்கு பிரேமா ஸ்டோர்ஸ் ரிட்டர்ன் 12 சல்வார் செட் வந்து ஒரு சல்வார் செட்டோட காஸ்ட் வந்து ₹200. இதோட ரீமார்க்ஸ் எதனால் அனுப்புகிறாங்கன்னா பீயிங் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர். ஓகேவா? இப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் புக் போட போகிறோம். இந்த புக்ஸ் ஆஃப் மகேஷ் அப்படின்னு நேம் எழுதிட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிக்கணும். பாருங்கள், டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ நம்பர், கிரெடிட் நோட் நம்பர். ஓகே, இதுக்கு இன்வாய்ஸ் நம்பர் எழுதக்கூடாது. ரிட்டர்ன் புக்குங்கிறதுனால என்ன பண்ணணும், கிரெடிட் நோட் நம்பர் எழுதணும். அமௌண்ட், டீட்டெயில்ஸ், டோட்டல், ரிமார்க்ஸ் எழுதிங்க. ஓகே, 2017 ஏப்ரல் 6 அன்னைக்கு யார் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன்னா சங்கர் அப்படிங்கிற இதுலேருந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. எவ்வளோனா 30 ஷர்ட்ஸ் வந்து ₹150. அதாவது ஒரு ஷர்ட்டோட காஸ்ட் வந்து 150. அப்போ 30 ஷர்ட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். 150 × 30 கால்குலேட் பண்ணிங்கன்னா 4500. இதோட ரிமார்க்ஸ் என்ன, டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டின்னு என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 8 அன்னைக்கு அமர் டைலர்ஸ்லேருந்து என்ன ஆகுதுன்னா 10 டிஷர்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. காஸ்ட் ஒரு டிஷர்ட்டோட காஸ்ட்டு 100. அப்போ 10 டிஷர்ட்டோட காஸ்ட் வந்து 1000. ஓகேவா? ரிமார்க்ஸ் என்ன எழுதுங்க, நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டர். அதேமாதிரி ஏப்ரல் 21 அன்னைக்கு பிரேமா ஸ்டோர்ஸ்லேருந்து 12 சல்வார் செட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஒரு சல்வார் செட்டோட காஸ்ட் 200. அப்போ 12 × 200 போட்டிங்கன்னா 2400. அதோட ரிமார்க்ஸ் எதனாலனா நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணிடுறோம். 7900 வருது. இதுதான் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, சேல்ஸை தான் கிரெடிட் பண்ணுவோம், சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்டாக டெபிட் பண்ணுவோம். இப்போது இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லெஜர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. லெஜர் அக்கௌண்ட் டபுள் சைட் போடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போடுவீங்க. அப்போ ஹெட்டிங் எழுதிங்க, டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட். இப்போது இது டெபிட்டில் தான் போடணும் சேல்ஸ் ரிட்டர்ன். அதனால் 2017 ஏப்ரல் 30 அன்னைக்கு டு சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் எல்லாமே டு சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணி அமௌண்ட்டில் 7900 என்ட்ரு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க அவங்களுக்கு தான் லெஜர் போடணும். ஃபஸ்ட்டு யார் ரிட்டர்ன் இருக்கா, சங்கர். அப்போ சங்கர் அக்கௌண்ட்டில் லெஜரில் கிரெடிட் சைடு டேட் போட்டுட்டு பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். சேல்ஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இதில் எவ்வளோ 4500. அந்த 4500 அமௌண்ட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யார், அமர் டைலர்ஸ். அமர் டைலர்ஸ்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். டெபிட் கிரெடிட் போட்டு ஹெட்டிங் எழுதிக்கிறோம். ஒரு லெஜருக்கும் தனித்தனியாக தான் ஹெட்டிங் எழுதணும். அப்போ கிரெடிட் சைட் 2017 ஏப்ரல் 8 அன்னைக்கு பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அமர் டெய்லர்ஸு 1000 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 1000 வந்து ரிட்டர்ன் 1000 எழுதணும். நெக்ஸ்ட்டு பிரேமா ஸ்டோர்ஸ் அக்கௌண்ட்டில் ஹெட்டிங் எழுதிங்க. அதே மாதிரி 2017 ஏப்ரல் 21 அன்னைக்கு என்ன ஆயிருக்கு, பை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ஆயிருக்கு, 2400. அதை அப்படியே எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணிட வேண்டியதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.